வணக்கம் மக்களே. ஒரு நல்ல ஹாரர் மூவி பார்த்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. எட்ஜ் ஆஃப் த சீட்லேயும் கியூரியஸோட தாறுமாறான லெவல்லையும் நான் ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னு தேடுற ஆளா நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படிப்பட்ட ஒரு மூவி தான். 2025 ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மலையாளம் ஹாரர் மூவின்னு சொல்லலாம், டயஸ் டைரி. நிறையா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு இருக்கிற இந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கலாம். வரீங்களா? வெல்கம் டு சினி ரோலிங். நான் தான் உங்கள் எம்பி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மூவி ஸ்டார்ட் ஆனதும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை காட்டுறாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க்கர்ஸும் ஒரு கான்ட்ராக்டரும் இருக்காங்க. அந்த ஒர்க்கர்ஸ் டீ குடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு டீ கிளாஸ் கீழே விழுந்து நொறுங்குது. அதை பார்த்த கான்ட்ராக்டர் எதுக்கோ பயப்படுறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் அவசரமாக பேசின நம்ம கான்ட்ராக்டர் ஒரு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போய் பார்த்தா வீட்டை சுற்றி ஒரே க்ரௌடு. போலீஸும் ஃபயர் ஆஃபீஸர்ஸும் சேர்ந்து ஒரு பெண்ணோட சடலத்தை வந்து கிணத்துலேருந்து எடுக்கிறாங்க. கையெல்லாம் விருத்து போயிருக்கு. அதை அவங்க என்ன தான் ஸ்ட்ரெயிட் பண்ண பார்த்தாலும் அது வந்து நேர் ஆகலை. அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து டைட்டில் கார்டு வருது, டயஸ் டைரி, த டே ஆஃப் பார்த். நெக்ஸ்ட் சீனில் நம்மளோட ஹீரோவோட இன்ட்ரோ கிடைக்குது. ஸோ அவர் பேர் வந்து ரோஹன். ஒரு யூஎஸ் செட்டில்டான ஒரு ஃபேமிலியோட பையன். அப்பா வந்து ஒரு பெரிய ஆர்கிடெக்ட். இவரும் ஒரு ஆர்கிடெக்ட். ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக இந்தியா திரும்ப வந்திருப்பாரு. ஸோ ஒரு பெரிய வீட்டில் தனியாக இருக்காரு. அப்போ வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் நடக்குது. அங்கே ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ ரொமான்ஸை முடிச்சுட்டு கீழே வந்து எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுக்கும் போது அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நம்ம ஸ்கூல் மேட் கனி வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு. அதை கேட்ட நம்ம ஹீரோக்கு ஒரு ஷாக். திடீர்னு அப்செட் ஆகிறாரு. அந்த டே வந்து அதோட முடியுது. ஸோ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ எந்திரிக்கிறாரு. ஒரு அப்செட்டான ஒரு மைண்ட் செட்லேயே இருக்காரு. அவர் ஃபோன்ஸ் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணும்போது அவரும் கனியும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோஸை பார்க்குறாரு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பாஸ்ட்டில் ஒரு சிச்சுவேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு கனியோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து நம்மளோட கான்ட்ராக்டர் மீட் பண்ணுறாரு. கான்ட்ராக்டர் வந்து ஆல்ரெடி கனியோட ஃபேமிலிக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆனாலும் அவரை மீட் பண்ணி பேசும்போது தான் அவரும் சொல்கிறாரு, நானும் வந்து இந்த கான்ட்ராக்டர் ஆர்கிடெக்ட் ஒர்க்கில் தான் இருக்கேன், உங்கள் அப்பாவை எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி ஹீரோ கூட இன்ட்ரோ ஆகிறார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கனியோட வீட்டுக்குள்ளே போய் கனியோட பேரண்ட்ஸை மீட் பண்ணிட்டு கனியோட தம்பியை பார்க்கறதுக்காக டெரஸ் போகிறாரு. போகிற வழியில் கனியோட ரூமை பார்த்துட்டு உள்ளே போன நம்ம ஹீரோ கனியோட திங்ஸை எடுத்து பார்க்குறாரு. அவளோட கிளிப் எடுக்கிறார். ஆனால் அவருக்கு அப்போ தெரியாத அந்த கிளிப்பில் தான் பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளோட மெமரிஸ்லாம் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் டெரஸுக்கு போன நம்ம ஹீரோ கனியோட தம்பியை பார்த்து ஆர் ஓகே அப்படின்னு கேட்குறாரு. கனியோட தம்பி பேர் கிரண். அவன் வந்து ஐம் ஃபைன் ப்ரோ, உங்ககிட்ட தம் இருக்கான்னு கேட்டு தம்மு வாங்கி அடிக்கிறான். ஸோ நானும் கனியும் ரொம்பலாம் பேசிக்க மாட்டோம். ஸோ எனக்கு பெரிய இம்பாக்ட் இல்லை. ஆனால் ஒரே விஷயம் என்னன்னா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நான் தான் அவளை போய் ஃபஸ்ட்டு கிணத்துல பார்த்தேன். ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து ரோஹன் கிட்ட சொல்கிறான் கிரண். அப்புறம் வந்து உனக்கு ஏதாச்சும் வேணுமா, உனக்கு எந்த ஹெல்ப் ஃபியூச்சரில் வேணாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு ரோஹன் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்த ரோஹன் கனியோட கிளிப்பை எடுத்து ட்ராயரில் வச்சிடறான். அவனுக்கு தெரியாது அன்றைக்கி நைட்டு தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. எப்பவும் போல் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்த நம்ம ஹீரோக்கு திடீர்னு முழிப்பு வருது. யாரோ கர்டன்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா கதவு தானாக திறக்குது. ஏதோ சஸ்பீஷியஸாக ஃபீல் பண்ண நம்ம ஹீரோ திரும்ப படுத்துறான். ஸோ அந்த டே அப்படி கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ அடுத்த நாள் காலையில் கான்ட்ராக்டர் அவர் வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே ஒரு சில ஃபோட்டோஸை வந்து ரெஃபரன்ஸ் காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோஸ் ஏன் இப்போ இங்கே அதை காட்டுறாங்க அப்படின்றத நான் லேட்டராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அவரும் அவங்க அம்மாவும் பேசிக்கிற மாதிரி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கும். அங்கே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, நீ அப்பாவோட தொழிலை பண்ணலாம்ல, அப்பாவோட தொழில் அவரோட விட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லும் போது, அப்பா பண்ணிட்டு இருந்தது ஒன்றும் கவர்மெண்ட் வேலை கிடையாது, நான் அதையே வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு நிரந்தர சம்பளம் இல்லைன்னு சொல்லி நம்மளோட கான்ட்ராக்டர் சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ மட்டும் வந்து கனிக்கு நடக்க போகிறத உனக்கு தோணுதை முன்னாடியே சொல்லியிருந்தா அதை தடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லும் போது கான்ட்ராக்டர் சொல்கிறாரு, நமக்கு தோன்ற எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம், கான்ட்ராக்டருக்கு வந்து ஏதோ சம்திங் வந்து ஒரு ஃபீல்ஸ் கிடச்சிருக்கு கனி வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி. அன்றைக்கி நைட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து திரும்ப போய் படுக்கிறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ ஒரு தலையை வந்து வருடி வர மாதிரி ஃபீல் ஆனோடனே டக்குன்னு எழுந்திரிச்சு நம்ம பார்த்தா நம்ம ஹீரோ சைட்டில் பார்த்தா பெட்டில் ஒரு இம்ப்ரெஷன் ஆகுது. கர்டைன்ஸ்லாம் மறுபடியும் மூவ் ஆகுது. கதவை யாரோ திறக்கிற சத்தம். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு கதவை சாத்திட்டு பார்த்தா அவருக்கு ஒரு சலங்க சத்தம் அவரை நோக்கி வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த ட்ராயரை திறந்து கிளிப் எடுத்து யாரோ ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே பயந்து போன நம்ம ஹீரோ படப்படன்னு கீழே வந்து ஹாலில் உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்படியே அந்த நாள் ஃபுல்லாக போகுது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ வந்து மேலே போய் பார்க்குறாரு. திரும்ப நம்ம ஹீரோ வந்து யூஎஸ் போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணுறாரு. திரும்ப அன்றைக்கி நைட் ஆகுது. நைட் ஆகும்போது நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ அதை மூடி வச்சுட்டு வந்து கை கழுவலான்னு பார்க்கும்போது திடீர்னு அந்த டப்பா ஓப்பன் ஆகி பறக்குது. அப்போ வந்து இவரோட தலையை யாரோ வருட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தலையை யாரோ அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தரன்னு இழுத்துட்டு வெளியே போய் போட்டு யாரோ வந்து தலையை நீவுறாங்க, கையை கடிக்கிறாங்க. இந்த மாதிரி சில அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து ஹீரோ வந்து அட்டாக் ஆகுது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோ வந்து அங்கேயே வந்து மயக்கம் போட்டு விழுந்துறாரு. ஸோ மயக்கம் போட்டு விழுந்த நம்ம ஹீரோ வந்து அடுத்த நாள் காலையில் அவங்க வீட்டு மெய்ட்ஸ் வந்து ஹீரோவை எழுப்பி என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ பயந்து போன நம்ம வீட்டு மெய்ட்ஸ் வந்து
ஹீரோவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும். ஸோ ஹீரோவோட அப்பாட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, உனக்கு என் முடி தானே வேணும் கனி, என் முடியை வருடுறா நீ அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே மொட்டை அடிச்சுக்கிறாரு. மொட்டை அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கான்ட்ராக்டரை போய் மீட் பண்ணுறாரு. எனக்கு இதை எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு தெரியல, ஆனால் இதை போய் நான் யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டர் கிட்ட இவருக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாரு. ஸோ அவருக்கு கான்ட்ராக்டர் வந்து இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எங்கள் அப்பாவை வந்து தெரியும்னு சொல்கிறீங்க, ஸோ நீங்கள் தான் வந்து எனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணணும், கனியோட வீட்டில் சொல்லி இந்த சம்பவங்கள் ஏதாவது பூஜை பண்ண முடியும்னா பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ கான்ட்ராக்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சின்ன வயசில் இறந்து போன துர்மரணங்களுக்கு 16 நாள் ரிச்சுவல்ஸ் முடிகிற வரைக்கும் அவங்க ஆசைப்பட்டவங்களோட இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நடக்கலாம். ஒரு 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 16வது நாள் காரியன்றது இறந்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறார். கான்ட்ராக்டரை மீட் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் இருக்க மேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி கர்டன்ஸ், விண்டோஸ் எதுவுமே க்ளோஸ் ஆகக்கூடாது, எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும், இந்த வீட்டில் லைட்ஸ் எல்லாம் ஆனில் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னை தானே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. ஃபுல்லாக ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த நெக்ஸ்ட் 16th டே ரிச்சுவல்ஸ் வரைக்கும் இதையே ஃபுல்லாக கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கனியோட ரிச்சுவல்ஸ் வந்து அவங்க தம்பி நடத்துறத வந்து ஓரமாக நின்று பார்க்குற நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது, இன்னையோட எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு யூஎஸ் கிளம்புறதுக்காக ஒரு ஹாப்பி நோட்டில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி திரும்ப அரேஞ்ச் பண்ணுறாரு. அங்கே வந்து கனியோட தம்பியும் கூப்பிட்ற நம்ம ஹீரோ, கனியோட தம்பியை மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் உனக்கு என்ன வேணாலும் சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, உனக்கு பணம் வேணும்னாலும் சொல்லு நான் பணம் தரேன், கொஞ்சம் பணம் வச்சுக்கோ, உனக்கு தேவைன்றதை நீ வாங்கிக்கோன்னு சொன்ன நம்ம ஹீரோ. அதுக்கு வந்து கிரண் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணுறான். என்னை பார்த்தா பணத்துக்காக இங்கே கஷ்டப்படுற மாதிரி தெரியுதா, எதுக்கு எல்லாரும் இப்படி என்னை பார்க்குறீங்கன்னு சொல்லி ரொம்ப வெக்ஸாகி பேசிகிட்டு இருக்கான் நம்ம கிரண். இதை எப்படி காம் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ வந்து கிரணுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுக்காக ட்ரிங்க்ஸை வந்து போர் பண்ணுறதுக்கு போகிறாரு. அங்கே தான் ட்விஸ்ட் திரும்ப ஆரம்பிக்குது. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்ச நம்ம ஹீரோக்கு திரும்ப சலங்க சத்தம் கேட்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுது. சலங்க சத்தம் இவர் பக்கத்தில் போகல, கிரணுக்கு பக்கத்தில் போகுது. அது கிரணோட காலரை பிடிச்சி டெரஸ்லேருந்து கீழே போடுது. கிரணுக்கு பயங்கரமாக அடிப்படுது. அதை பார்த்த ரோஹன் கிரணை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நைட்டு வந்து வீட்டுக்கு திரும்ப வரான். திரும்ப அவன் ரூமில் இருக்கும் போது பவர் ஷட் டவுன் ஆகுது. அவனுக்கு வந்து டேப்பில் லீக் ஆகிற சத்தம் கேட்குது கிச்சனில். ஸோ தன்னோட ஃபோன் டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு அவன் வந்து டேப்பை நோக்கி போகிறான். டேப்பை நோக்கி போய் டேப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி வெளியே வரான். வெளியே வந்து அவனை சுற்றி ஒரு ஷேடோ வருது. இந்த டைம் ரொம்ப பயங்கரமாக வருது. அவன் எதையோ ஃபீல் பண்ணுறான். ஏதோ ஒரு உருவம் அவனை நோக்கி வர மாதிரி. திடீர்னு பார்த்தா அப்பர் ஸ்டேஜில் ஒரு உருவம் நிற்கிது. ஆனால் கதையில் ஒரு ட்விஸ்ட், அந்த உருவம் வந்து பொண்ணு இல்லை, அதாவது அது கனி இல்லை, அது ஒரு மேல், ஒரு ஆணோட உருவம். அடுத்த நாள் காலையில் அவன் வந்து கான்ட்ராக்டரை வீட்டுக்கு கூப்பிட்றான். கான்ட்ராக்டர் நேற்று நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். வந்தது கனி இல்லை, வந்தது வந்து ஒரு ஆண் அப்படின்னு சொல்லும் போது தான் கான்ட்ராக்டர் சொல்கிறாரு, மேபி கனியை வந்து லவ் பண்ண ஒருத்தனாக இருக்கலாம், கனியோட இனிமையாக இருக்கலாம், கனியோட பொருள் எல்லாம் தன்னோட பொருளாக நினைக்கிற ஒருத்தனாக இருக்கலாம். அந்த மாதிரி கனி லைஃப்பில் யாராச்சும் இருக்காங்களான்னு ரோஹன்ட்ட கேட்குறாங்க. ரோஹன் அந்த மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்கிறான். ஸோ இதுக்கான பதிலை தேடி 2 பேரும் கிளம்புறாங்க. ஸோ கனியோட வீட்டுக்கு திரும்ப போகிறாங்க. கனியோட வீட்டில் போய் ஏதாச்சும் திங்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கும்போது கனியோட சலங்கை அங்கே மிஸ் ஆகிறத 2 பேரும் நோட் பண்ணுறாங்க. இவன் கனி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கிளிப்பை திரும்ப கனி வீட்டிலேயே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ 2 பேரும் பக்கத்தில் இருக்க எல்சம்மா அப்படின்ற ஒருத்தவங்க வீட்டில் போய் விசாரிச்சு பார்த்தா ஏதாச்சும் விஷயங்கள் தெரியலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் அந்த அம்மாட்ட விசாரிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்காங்க, அவங்க பேர் மனு. அவர் வந்து சவுதியில் இருக்க மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அவங்களும் சொல்கிறாங்க, இல்லை கனிக்கு வந்து எந்த ஒரு பசங்க பழக்கமும் கிடையாது, அந்த மாதிரி நாங்கள் எதுவும் நோட் பண்ணது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்தும் 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பும் போது கான்ட்ராக்டர் சொல்கிறாரு, நீங்கள் இனிமேல் தனியாக அந்த வீட்டில் இருக்க வேண்டாம் ரோஹன், நீங்கள் வந்து வேறு எங்கேயாச்சும் வெளியே இருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரோஹன் வந்து அன்றைக்கி நைட்டு எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிவிட்டு ஹீஸ் ஸ்டெப் அவுட் ஃப்ரம் த ஹோம். ஆனால் அன்றைக்கி நைட்டு நடந்தது வேறு. என்னாச்சுன்னு பார்க்கலாமா? ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து நம்மளோட கான்ட்ராக்டர் வந்து ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுறாரு அவரோட வீட்டில். அவருக்கு வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அவரோட பேக் யார்ட்லேருந்து டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. ரொம்பவே பயந்து போன நம்மளோட கான்ட்ராக்டர் சாமி ரூமில் போய் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. திரும்ப வெளியே வந்து பார்த்தாங்க யாருமே இல்லை. உடனே கிச்சனுக்கு போயிட்டு உப்பு எடுத்து எல்லாத்துக்கும் தூவி விட்டுட்டு தன்னோட அம்மா கிட்ட வந்து ஆறுதல் அடைகிறாரு நம்மளோட கான்ட்ராக்டர். அடுத்த நாள் காலையில் கான்ட்ராக்டரும் ரோஹனும் கிளம்பி கனியோட டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறாங்க. அங்கே அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி கனிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மேல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை மேல்னால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கான்னு சொல்லி 2 பேரும் விசாரிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து அப்படி எதுவும் நடந்ததில்லைன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கறதுனால நான் சொல்கிறேன், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நானும் கனியும் போயிட்டு இருக்கும் போது மழை பெஞ்சனால ஒரு பில்டிங் பக்கமாக ஓரமாக நின்னோம். அந்த பில்டிங்க்கு மேலே அந்த ஜெராக்ஸ் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தன் வந்து கனியை ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தான். ஆனால் எங்களுக்கு அது அப்போ பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவன் எப்போவும் நாங்கள் அந்த வழியில் போகும்போது மேலே நின்று கனியை பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு டான்ஸ் கிளாஸ்க்கு வெளியே வந்து நின்றுட்டு இருந்தான். நாங்களாம் ரொம்பவே பயந்துட்டோம். நான் கனிக்கிட்ட சொன்னேன், நம்ம இதை வந்து வெளியே சொல்லலாம்னு சொல்லிட்டு, ஆனால் கனி வேண்டான்னு சொல்லிட்டா, பெருசு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டா அப்படின்னு என்கிட்ட சொன்னான். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கனியோட ஃப்ரெண்டு ரோஹன் கிட்டையும் கான்ட்ராக்டர்கிட்டையும் சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் யாருன்னு தேடி நம்ம கான்ட்ராக்டர் ரோஹனும் வந்து அந்த ஜெராக்ஸ் கடைக்கு போகும்போது அந்த ஜெராக்ஸ் கடைக்காரர் சொல்கிறாரு, ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தான், அவன் பேர் ஃபிலிப்பு. ஸோ நம்ம வந்து சர்ச்சோட ஃபாதர் சொல்லி அந்த பையனை நான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். ஆனால் அவனோட வே ஆஃப் ஆக்டிவிட்டி சரியில்லாதனால அவனாக நின்றுட்டான். இப்போ அவன் சவுதியில் இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே வந்து ரோஹனும் கான்ட்ராக்டர் வந்து காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கான்ட்ராக்டர் சொல்கிறாரு, எல்சமாவோட பையனும் வந்து சவுதியில் தான் இருக்கான். ஸோ நீங்கள் போய் எல்சமா வீட்டில் பாருங்கள், நான் போய் சர்ச்சில் பார்க்குறேன்னு சொல்லி 2 பேரும் 2 பக்கமாக போய் பார்க்குறாங்க. ஸோ நம்ம கான்ட்ராக்டர் வந்து சர்ச்சுக்கு ரீச் ஆகிறாரு, நம்ம ரோஹன் வந்து எல்சமா வீட்டுக்கு ரீச் ஆகிறாங்க. ஸோ சர்ச் ஃபாதர்கிட்ட பேசி பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு,
ஆமாம் நான் தான் வந்து ஜெராக்ஸ் கடைக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலி நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு ஃபிலிப்ஸை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபிலிப்ஸோட ஃபோட்டோ இருக்குமான்னு கான்ட்ராக்டர் கேட்டதுக்கு இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்மளோட சர்ச் ஃபாதர் வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. அட் சேம் டைம் இந்த பக்கம் வந்து நம்ம எல்சம்மா கிட்ட போய் நம்ம ரோகன் வந்து எனக்கு மனுவோட நம்பர் வேணும்னு கேட்கும்போது மனு நம்பரை எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே போன எல்சம்மாவை ஃபாலோ பண்ணி நம்ம ரோகனும் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா நம்ம ரோகனுக்கு ஒரு அதிர்ச்சி. இங்கே நம்ம ஃபோட்டோவை பார்த்த கான்ட்ராக்டருக்கும் ஒரு அதிர்ச்சி. என்னன்னா இவங்க 2 பேரும் பார்த்தது மனு அப்படின்ற ஃபிலிப்ஸ், அதாவது எல்சம்மாவோட பையனோட ஃபோட்டோவை வந்து வீட்டில் நம்ம ரோகன் பார்க்குறான். அந்த ஃபோட்டோவில் ஃபிலிப் செபாஸ்டின் அப்படின்னு எழுதியிருக்கு. இங்கே ஃபாதர் கொடுத்த ஃபோட்டோவை பார்த்த நம்ம கான்ட்ராக்டர் இது எல்சம்மாவோட பையன் மனு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கேருந்து தான் கதையே வேறு மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பார்த்தா நம்ம ரோகன் சுற்றி எல்சம்மா வீட்டை பார்க்கும்போது அங்கே ஒரு ரூம் வந்து ரொம்ப பழசாக பூட்டி இருக்கிறத நோட் பண்ணுறான். அந்த ரூமை போய் திறக்கிறான். இந்த திறக்கிற சத்தத்தை கேட்ட எல்சம்மாவுக்கு கோவம் வருது. எல்சம்மா பின்னாடியே வராங்க. உள்ளே போன நம்ம ரோகனுக்கு காத்திருந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி. அங்கே அவன் பார்த்தது மனுவோட டெட் பாடியை, அதுவும் அழுகி போன நிலைமையில இருந்த டெட் பாடியில். அந்த ரூமை சுற்றி வெறும் கனியோட திங்ஸ் மட்டும்தான் இருக்குது. கனியோட சலங்கை அந்த டெட் பாடியோட காலில் இருக்குது. பின்னாடியிலேருந்து வந்த எல்சம்மா நம்ம ரோகனை அடித்து மயக்கமடைய வைக்கிறான். நம்ம கான்ட்ராக்டர் சர்ச் ஃபாதரை பார்த்ததுக்கப்புறம் ரோகன் கிட்ட இதை நம்ம சொல்லணும், சம்திங் இஸ் ஃபிஸி அப்படின்னு உணர்ந்து ரோகனை தேடி எல்சம்மா வீட்டுக்கு வராரு. அப்படி வரும் பட்சத்தில் தான் பார்க்குறாரு எல்சம்மா வந்து ரோகனை புதைக்கிறதுக்காக ஒரு குழி வெட்டிட்டு இருக்காங்க. ரோகனுக்கு என்னாச்சுன்ற பதத்தோட எல்சம்மா வீட்டுக்குள்ளே போகிறாரு நம்ம கான்ட்ராக்டர். போய் பார்த்தா ஒரு ரூமுக்குள்ளே கீழே ரோகன் வந்து மயக்கமான நிலையில் கிடக்கிறாரு. பெட்டில் பார்த்தா பயங்கர ஸ்மெல்லோட நம்ம மனுவோட பாடி இருக்குது. அவரும் அந்த பாடியில் கட்டியிருக்க சலங்கையை பார்க்குறாரு. அப்புறம் அங்கேருந்து ரோகனை தட்டி எழுப்பி சொல்கிறாரு, நம்ம வந்து இந்த சலங்கையை இந்த காலிலேருந்து கழட்டணும், அப்போனா தான் நம்மளால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியுன்றதை சொல்கிறார். ரோகன் உடனே வந்து நான் போய் ஏதாச்சும் கத்தி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ரூமை விட்டு வெளியே போகிறாரு. வெளியே போன அடுத்த நிமிஷம் சம்திங் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ண முடியும். எகெயின் த எலக்ட்ரிசிட்டி ஃப்ளக்சுவேஷன் வில் ஹேப்பன். ஸோ ஃப்ளக்சுவேஷன் ஏற்படுது. ரோகன் வந்து வெளியே மாட்டிக்கிறாரு. அவங்க அம்மா எல்சம்மா ஓடி வந்து ரோகனை வந்து அடிச்சு அங்கே ஒரு சண்டை நடக்குது. ஸோ எல்சம்மாக்கும் ரோகனுக்கும் வெளியே சண்டை நடக்குது. உள்ளே வந்து நம்ம கான்ட்ராக்டர் வந்து மாட்டிக்கிறாரு. அவரால் ரூமை விட்டு வெளியே வர முடியல. ரூம் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ நம்ம மனுவோட ஆத்மா வந்து கான்ட்ராக்டருக்குள்ளே ட்ரை பண்ணுது. வெளியே வந்து எல்சம்மாவும் ரோகனும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு வழியாக வந்து எல்சம்மாவை வந்து அடித்து மயக்கம் போட வச்சுட்டு ரோகன் உள்ளே வந்து பார்த்தா கான்ட்ராக்டர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பார். அப்போ என்ன பண்ணுறதுன்னு ரோகனுக்கு சுத்தமாக ஐடியாவே இருக்காது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட கையில் இருக்க கத்தியை வச்சு மனுவோட காலில் இருந்து சலங்கையை வெட்டி எடுக்கலாம்னு சொல்லி ஃபுல்லாக வெட்டி எடுத்து வெளியே கொண்டு வந்து எரியிற நெருப்பில் கொண்டு வந்து அதை போட்டுருவார். ஸோ திஸ் இஸ் எண்ட். அவர் அந்த காலை உள்ளே போட்டதுக்கப்புறம் நெருப்பில் அது வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரோகன் வந்து மனுவோட காலை நெருப்பில் போட்டு எரிச்சதுக்கப்புறம் மனுவோட ஆத்மா வந்து சாந்தம் அடைகிற மாதிரி நம்மளுக்கு சில விஷுவல்ஸை காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாக ஃபயர் ஆகி மனுவோட திங்ஸ் ப்ளஸ் வந்து கனியோட திங்ஸ் எல்லாமே எரிஞ்சு போயிடும். அடுத்த நாள் காலையில் திரும்ப அதே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நம்ம கான்ட்ராக்டர் வந்து உட்காந்துட்டு இருப்பார். அவரை பார்க்க ஒரு தேர்ட் பர்சன் வருவாங்க. அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் பிரச்சனை இருக்குது, அவரோட பேர் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு லீட் கொடுப்பாரு. அது எதோட கண்டினியூஷன் பார்த்தோன்னா இந்த டேரக்டரோட முன்னாடி எடுத்த ஒரு படத்தோட கண்டினியூஷனாக வந்து அந்த சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ரோகனோட என்ட்ரி வரும். ரோகன் வந்து கான்ட்ராக்டர்கிட்ட எல்சம்மா எப்படி இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு கேட்கும்போது எல்சம்மா வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்னு கான்ட்ராக்டர் சொல்லுவார். ஸோ ரோகன் வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சி திரும்ப ஒரு வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போயிட்டு அவரோட பெட்ரூமில் திரும்ப வந்து அந்த பெட் ஸ்ப்ரெட்டை வந்து போடும் போது he feels something strange again. அவருக்கு திரும்ப ஒரு கொலுசு சத்தம் கேட்கும். அப்போ அந்த பெட் ஸ்ப்ரெட்டை எடுத்து விசிறி போடும் போது பார்த்தோம்னா there will be someone there. யாரோ அங்கே இருக்கிறது அவருக்கு தெரியும். அதோட நம்மளுக்கு வந்து எண்ட் கார்டு வரும். இட்ஸ் லைக் இட் டு பி கண்டினியூட். அந்த மாதிரி தான் அதை முடிப்பாங்க. இது வந்து ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இந்த டேரக்டர் வந்து